நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக அமர்ந்திருக்கிற இந்த களத்தில் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற மிக முக்கிய தலைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு. இது சமூக நீதி நிலைநாட்டுவதற்கா அல்லது தேர்தல் யுக்தியா? சாதிவாரி கணக்கெடுப்பு இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பல தசாப்தங்களாக இந்திய அரசியலில் மையம் கொண்டிருக்கு. பாரதிய ஜனதாவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் சில மாதங்களுக்கு பின்பு காங்கிரஸ் கட்சியை மிக கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருந்தார். சத்தீஸ்கரில் மக்களின் ஏழைகள் அதிகம், எல்லா உரிமைகளும் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய விருப்பம். ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படி இல்லை. மக்கள் தொகையின் அடிப்படை உரிமைகளை நிர்ணயிக்க பெரும்பான்மை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் பெரும்பான்மைகளுக்கு எல்லாம் கிடைக்கும், சிறுபான்மையினருக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னார் மோடி. இப்போ இதுக்கு என்ன கணக்கு அப்படின்னு எனக்கு புரியல. பெரும்பான்மையினர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொன்ன மோடி அவர்கள் சிறுபான்மைக்கு எதுவும் கிடைக்காது, மக்களை சாதி அடிப்படையில் பிரிப்பதற்கு காங்கிரஸ் கடும் முயற்சி செய்வதாக கடுமையான குற்றச்சாட்டை வைத்தார். சரி, அது ஒரு பக்கம் அரசியல். இந்த நிலையில் இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்படுத்தக்கூடிய பெரும் தாக்கம் என்ன? மிக முக்கியமாக இந்த தாக்கத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஏற்கனவே கடந்த பல காலங்களாக எதிர்ப்பு தெரிவித்த போதும் சமீப காலமாக இது குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இரண்டு அமைப்புகளும் ஒருங்கிணைந்துதான் இதை அறிவித்ததா? ஆனாலும் இன்றைக்கு வருகிற கருத்து கணிப்புகளை தாண்டி இது பீகார் அரசியலுக்கு என்று சொல்லப்படுகிறது. அதில் உண்மை இருக்கிறதா? நெடுநாளைய ஹிந்துத்துவாவை கையிலே கோர்த்து கொண்டு உயர பிடித்து மிகப்பெரிய வாக்கு சதவீத வெற்றிகளை தக்க வைத்து கொண்டிருக்கும் ஹிந்துத்துவா கோஷம் இதன் மூலமாக நீர்த்து போகக்கூடிய வருங்கால வாய்ப்புகள் இருக்கிறதா? நிறைய கேள்வி நம்ம முன்னால் தொங்கியிருக்கு. பேசுவோம். இந்நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்கு தமிழ்நாடு பொது உடைமை இயக்கத்தினுடைய தோழர் நெய்வேலி பாலு அவர்களை நான் வரவேற்கிறேன். சார் வாங்க. பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள், பொருளாதார நிபுணர், அரசியல் விமர்சகர் ரவிசங்கர், காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன். காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது? எந்த காரணமாக இருந்தாலும், எல்லோருக்கும் வணக்கம். எந்த காரணமாக இருந்தாலும் இந்த ஜாதிவாரி, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நாம் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து பாரத் ஜோடோ யாத்திரையின் மூலமாக பல மாநிலங்களில் மிக அழுத்தமாக இந்த கருத்தை பதிவு செய்த போதெல்லாம் அதை ஏற்க மறுத்த பாரதிய ஜனதா கட்சியில் மத்திய அரசு இப்பொழுது அது எந்த காரணத்துக்காக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அதை நான் வரவேற்கிறேன். சரி, ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் இந்துக்கள், நாம் எல்லோரும் இந்துக்கள், அதில் பிசி எம்பிசி எல்லாம் ரொம்ப வாழ்க்கையினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் நாம் எல்லாம் இந்துக்கள் என்ற ஒரே ஒரு கோஷத்தின் அடிப்படையில் எல்லோருடைய மனதையும் மாற்றி நாம் அப்பொழுதுதான் நான் இந்துக்களை பாதுகாக்கிறவன் என்ற அடிப்படையில் பெரும்பான்மை மக்களை மயக்குகின்ற விதத்தில் பிஜேபி பேசிய 2014 வெற்றி பெற்றார்கள். மறுபடியும் 19 2014 கிடைத்த இடங்களை விட 2019 அதிகமான இடங்கள் கிடைத்தது. 320 இடங்களுக்கு 23 இடம் கிடைச்சது, சிறந்த வெற்றி. ஆனா அப்பொழுது ராமர் கோயில் கட்டப்படவில்லை. 370 ஆக்ட் கொண்டு காஷ்மீரை அதை உடைத்து அந்த சட்டமன்றத்தை கலைத்து அந்த விஷயம் நடக்கல. ஆர்எஸ்எஸ் அடிப்படை கொள்கைகளில் இரண்டு, ஒன்று 370 நீக்குவது, இன்னொன்று ராமர் கோயில் கட்டுவது. அது இரண்டையும் செய்து முடித்த பின்னாலும் 2024 தேர்தலில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை 350 400 இடங்களை நாங்கள் பெறுவோம் என்று சபதம் எடுத்து போட்டியிட்டார்கள். அப்படி இருந்தும் கூட 2 தேர்தலில் கிடைச்ச வெற்றியை விட இன்றைக்கு அது 240 குறைகிற அளவுக்கு ஏன் போனது என்ற கேள்வி பிஜேபிக்கும் சரி ஆர்எஸ்எஸ்க்கும் அந்த கேள்வி எழுந்தது. நாம் எந்த மிகப்பெரிய 2 குறிக்கோளை வெற்றி அடைந்து இந்த மக்களுக்கு செய்து காட்டிய பின்னாலும்
நாம் 240 இடங்களுக்கு வந்து விட்டோம். 400 இடங்களை நாம் எய்ம் பண்ணோம், கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம் என்று அவர்கள் கிட்டத்தட்ட 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னால் மிகப்பெரிய சர்வே எடுக்க தொடங்கி விட்டார்கள். RSS இருக்கட்டும், அது பிஜேபியா இருக்கட்டும். ஏன் நமக்கு இந்த தோல்வி கிடைச்சது? அந்த ராமர் கோயிலை கட்டி அதே தொகுதியில் நாம் தோற்கடிக்கப்பட்டோம். 46 தொகுதிகளில் உத்தரப்பிரதேசம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி நீங்க ஜாதி வாரி நாம் எல்லோரும் இந்துக்கள் என்று நாம் வைத்த அந்த பெரிய அச்சாரம் இருக்கு பாருங்க, அந்த பெரிய இது அந்த விளம்பரம் தோல்வி கண்டு பீகாரா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், ஊபியா இருக்கட்டும், இல்ல சென்னை தமிழ்நாடா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் நீங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாம் எடுத்து அதில் பின்தங்கிய மக்களுக்கு, இழைத்து போன மக்களுக்கு நாம் இடஒதுக்கீடை கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது இந்திய நாட்டின் அரசின் கடமை என்று மிகவும் வலியுறுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செயல்படுத்தி காட்டுவோம். 2021 எடுக்க வேண்டிய 2011 எடுத்தோம், அப்புறம் 21 எடுக்க வேண்டியதை நம்ம கொரோனா பேரை சொல்லி நம்ம எடுக்கவில்லை. அதுக்கப்புறம் 1000 காரணம் சொல்லிட்டு இதுவரைக்கும் எடுக்கல. எனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எடுப்போம். அந்த மக்களுக்கு, பிசி எம்பிசி மக்களுக்கு வேண்டிய இடஒதுக்கீடை அந்த கணக்கெடுப்பின் மூலமாக நாங்கள் இடங்களை பகிர்ந்து கொடுப்பது, எல்லோரையும் அரசு வேலையா இருக்கட்டும், மற்ற எல்லா பங்கீடு கொடுப்போம் என்ற வாக்குறுதியை ராகுல் காந்தி கொடுத்து பாரத் ஜோடோ யாத்திரை மூலமாக இந்தியா முழுவதும் கடுமையாக அந்த வாக்குறுதியை கொடுத்து பிரச்சாரம் செய்ததில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று நம்பி இருந்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வராவிட்டாலும் கூட 52 இடங்களில் இருந்து 100 இடங்கள் எங்களுக்கு இந்த மக்கள் கொடுத்தார்கள். அதை பொறுத்தவரையில் நன்றி. 50லிருந்து 100க்கு வந்திருக்கிறோம், அதுக்கு நன்றி. ஆனால் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையை நாங்கள் இந்த 2024 கிடைக்கல. எங்களுக்கு அந்த வாய்ப்பை தவற விட்டுருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு 350லிருந்து 400 இடங்கள் வெற்றி பெற்று விடுவோம், நாம் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறோம் என்று சொன்ன பிஜேபி அது 240 இடங்களாக குறைக்கப்பட்டு ஒரு கூட்டணி ஆட்சி. இன்றைக்கு பீகார் முதலமைச்சரும் இன்னைக்கு ஆந்திரா முதலமைச்சரும் சப்போர்ட் பண்ணதான் மத்தியில் ஆளுங்கட்சியாக கொண்டு வர முடியும். நாம் நினைத்ததை எல்லாம் சட்டமாக்குவதற்கு வேண்டிய இடங்கள் நம்மளிடம் இல்லை, 2/3 மெஜாரிட்டி இல்லை. இன்றைக்கு அவர்கள் யாராவது ஒருத்தர் பின்வாங்கினாங்கன்னா நம்ம ஆட்சி என்னுடைய நிலை என்ன என்று எப்பொழுதுமே இழுபறி சந்தனையோடு இந்த பிஜேபி ஆட்சி போய்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு வேண்டாம். அவங்க எடுத்த சர்வே, RSS எடுத்த சர்வேயின் அடிப்படையில் நாம் செய்கிறோமோ இல்லையோ அது அப்புறம் இருக்கட்டும், இப்பொழுது அறிவிப்போம். ஏன்னா பீகார் தேர்தல் வருது, தமிழ்நாடு தேர்தல் வருது. இந்த தேர்தல்களில் நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, பீகார்லையும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கனால இதுல இருந்து நம்ம மாற்றம் கொண்டு வர வேண்டும் மக்கள் மனதில். அதனால் நமக்கு விழ வேண்டிய ஓட்டு குறையும் பட்சத்தில் அது இல்லாமல் செய்வதற்கு அறிவிப்பை செய்யுங்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவிப்பு செய்யுங்கள், பார்க்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்க வெள்ளமா அப்படி கடலை மடையா திறந்த மாதிரி பேசுனீங்க. எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தோழர், ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கீங்களே, அப்போ இது பீகார் தேர்தலுக்கு மட்டும்தானா? பீகார் தேர்தல் வருது, நமக்கு வருதுல, தமிழ்நாட்டிலையும் வருது. ஆனால் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ நான் கேட்குறேன், நீண்ட கால நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், ஹிந்துத்துவா என்ற உயர்ந்த ஒரு கோஷத்தை அவங்க வச்சிருக்காங்க. அனைவரும் ஹிந்து, அது நீண்டகால போக்கில் நீர்த்து போகும் என்று பார்க்கிறீர்களா? அந்த போக்கை சற்று உடைத்து விட்டோம் என்று நம்புகிறேன். ஏற்கனவே முதல்ல சொன்னேன், நாமெல்லாம் இந்துக்களின் பாதுகாவலன் மோடி என்ற அந்த நம்பிக்கையை இந்திய நாட்டு மக்களிலே விதைத்து அதில் அறுவடை செய்தது 2014, 19 அறுவடை செய்தார்கள். 2024 அதை சற்று உடைத்து விட்டோம். சற்றுதான் உடைத்திருக்கிறோம், முழுமையாக உடைக்கவில்லை. அந்த இந்து ஒற்றுமை, இந்துக்களுடைய அந்த ஒருவருக்கொருவர் அணைத்துக் கொள்வது என்கிற குணம் இன்றைக்கு வட இந்தியாவில் சற்று பிளவுபட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் அந்த குணம் இருக்கிறது. நீங்க ஒரு ஹிந்துவா இருந்தாலும் இந்துக்கள் ஒற்றுமை நீங்க வழங்க விரும்பல. இந்துக்கள் ஒற்றுமை என்பது வேறு. அந்த இந்துக்கள்ல பின்பற்ற மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக எல்லா துறைகளிலும் அவர்கள் அங்கம் வகிக்கிற ஒரு சிந்தனை போக்கு நம்மளிடையே உருவாகி இருக்கிறதுக்கு இந்த 2024 தேர்தல் ஒரு சின்ன உதாரணம். ஒரே ரொம்ப தெளிவாக பேசிட்டீங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய பேசும். ரவிசங்கர் சார் நிறைய ஃப்ரீயாக பேசியிருக்காங்க. நீங்கள் உங்கள் கருத்தை வைங்க. சார் பேசினதெல்லாம் வாசம். 2-3 இது நான் சொல்லணும். அதாவது என்ன சொன்னாருன்னா, 2024 எலெக்ஷனில் 240 தொகுதி ஜெயித்தாங்க, மெஜாரிட்டி இல்லை. நாளைக்கு பீகார் இவங்க நிதிஷ்குமார் கட்சி அவங்களுக்கு ஒரு 17 எம்பி சீட், அவங்களோ இல்லை ஆந்திரா கவர்மெண்ட்
சந்திரபாபு நாயுடுவை விட்ரா பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆட்சி கலைந்து விடும் அப்படின்னாங்க. அது அவருடைய ஒரு என்ன போக்கு, ஒரு நப்பாசையாக கூட இருக்கலாம். தப்பு இல்லை, ஏன்னா எதிர்க்கட்சி அப்படிதானே. கண்டிப்பா கண்டிப்பா தவறு இல்லையே. இல்ல, ஏனால் அவருக்கு அந்த அளவுக்கு என்னன்னால் யூபிஏ 2004 2009 phase 1 மைனாரிட்டி கவர்மெண்ட், 2009 2014 140 சீட் தான் காங்கிரஸ் இருந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட். அந்த சமயத்தில் யார் ஒன்னாலும் அதை கலைத்திருக்க முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது 240 சீட்டை வச்சுட்டு இவங்க கான்ஃபிடென்ட்டா ஆட்சி பண்றதுல எந்த ஒரு தவறும் இருக்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு வர இப்போ டாபிக்கு வந்துடுறேன். இப்போ இந்த இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. அப்போ அது அவருடைய செய்தி. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றது, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்சது ஏற்கனவே RSS எதிர்த்தாங்க, பிஜேபி எதிர்த்ததே நான் சத்தீஸ்கர் கூட்டத்தில் பல கூட்டத்திலே சொல்லிட்டேன். இது சரியான முறையா தவறா? அதுக்கு நான் வந்துடுறேன். டைரக்டா பாயிண்ட்டுக்கு டாபிக் வரேன். ஒரு சொன்னதுனால அதுக்கு பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது 2024 தேர்தலுக்கு அப்புறம் இந்த ஜாதிவாரி கணக்கு எடுக்காதனால தான் 240 303 240க்கு வந்தார் அப்படின்னாங்க. இருக்கலாம், சரி. ஆனால் 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் நடந்த எல்லா அசம்பிளி எலெக்ஷன் பாருங்க, பிஜேபி தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க கேட்ட கேள்வி புரிந்து கொண்டேன். இது சரியா தவறாங்கிற மட்டும் தான் நீங்க கேட்ட கேள்வி புரிந்து ஆப்ஜெக்டிவ் டைப் தான். கண்டிப்பா புரிஞ்சு கொண்டேங்க. இருந்தாலும் இவங்க சொன்னதுக்காக அதையும் சொல்லுறேன். அதனால அதுக்காக தான் இப்ப பீகார் எலெக்ஷன் அதுக்காக தான் கொண்டு வராங்க. இல்லை, அதாவது முன்னாடி இவங்க சொன்ன மாதிரி இதை கேஸ்ட் பேஸ் எடுக்க வேண்டாம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கேஸ்ட் பேஸ்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு இதை இவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த கேஸ்ட் பேஸ் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முந்தி ஜஸ்ட் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அண்ட் எங்கே இருக்கீங்க ஏது இருக்கீங்க அவ்வளோதான். இந்த கேஸ்ட் பேஸ்னு வரும்போது அதுக்குள்ளே அந்த கேஸ்டோடு நிற்காம இன்னும் இவங்க என்ன போகணும், இந்த கேஸ்டில் நீங்கள் உங்கள் ஜெனரேஷன் எப்படி, தென் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, என்ன படித்திருக்கீங்க, ஃபுல் டீட்டெயில் கொண்டு வரணும். அவ்வளவு என்யூமரேட் பண்ணி இந்த சென்சஸ் கொண்டு வந்தாங்க. அப்படின்னால் இந்த சென்சஸ் எந்த அளவுக்கு உபயோகப்படும்னால், எந்த அளவுக்கு இவங்க அடிமட்ட லெவலில் இருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் SC ST கேஸ்ட்னா பொதுவாகவே எல்லா இதுலேயும் 1951 சென்சஸ் எடுத்ததை பார்த்தீங்கன்னா SC ST மட்டும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் OBC இதெல்லாம் சொல்லவில்லை. ஈவன் மண்டல் கமிஷன் 89 90 மண்டல் கமிஷன் கொண்டு வரும்போதும் அப்ராக்சிமேட்டாக ஒரு எஸ்டிமேட் 52% BC இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி 27% கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, SC STயை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கேஸ்ட் இருக்குது என்ன இருக்குது. சார் நான் என்ன நீங்கள் சொல்கிறது புள்ளியல் கணக்கை சொல்கிறீங்க, அந்த புள்ளியல் கணக்கு நம்ம பேசுவோம். நான் முதல்ல கேட்குறது, பிரதமர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு இந்து சமூகத்தை பிளவுபடுத்து என்று சொல்லக்கூடிய ஓப்பன் ப்ரொக்ளமேஷன் ஹேஸ் பீன் மேட், ஒரு வெளிப்படையான பிரகடனத்தை பிரதமர் மோடி வாஸ் பீயிங் மேட், அவர் தான் சொன்னார். சரி, அது சில மாதங்களில் காங்கிரஸ் மக்களை பிரிக்கிறது, காங்கிரஸ் இந்துக்களை பிரிக்கிறது, துவேஷத்தை தூண்டுகிறது என்றெல்லாம் சொன்னார். ஜாதி அடிப்படையை தூண்டுகிறது சொன்னாரா? ஆமா, சாதி தானே, சாதி அடிப்படை நீங்க போய் பார்க்கலாம். சரி, if you have any doubt நான் பார்க்கல, அதனால சொல்றேன். நீங்க you will get உங்க क्वेश्चन சொல்லிட்டு இப்போ சாதி வாக்கு கொண்டு வரணும்னு சொல்றதுக்கான காரணத்தை மட்டும் கேக்குறேன். காரணம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நான் இப்ப சொல்லிட்டு வந்த பெனிஃபிட்லாம் சொல்லிட்டு வந்தேன். நீங்க அந்த பெனிஃபிட்டின் அடிப்படையில் இவங்க இப்ப புரிஞ்சிட்டு இருக்கலாம். பிஜேபி ஆகட்டும் RSS ஆகட்டும், சரி இந்த ஜாதி அடிப்படையில் இவ்வளவு பெனிஃபிட் இருக்கா? கண்டிப்பாக இது ஜாதி அடிப்படையில் சென்சஸ் எடுத்தால் என்ன தவறு இல்லை. எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதில் இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு. அனலைஸ் பண்ணிட்டு ஓகே நம்மளும் எடுக்கலாம் சொல்றாங்க. இதுல எந்த விதத்தில் தவறு இருக்கு? தவறு இல்ல அவரு இப்ப எல்லாரும் சொன்னதுனால நாம இது அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்காருன்னு எடுத்துக்கிறேன். அந்த அழுத்தம் இல்ல, அந்த அழுத்தம் ஆர் பீகார் எலெக்ஷனுக்காக தான் அவர் கொண்டு எலெக்ஷனுக்காக இல்ல, அந்த மாதிரி இல்லாம என்னுடைய பாயிண்ட் சார், நேற்று வரைக்கும் எனக்கு புரியல சார், இன்னைக்கு எனக்கு புரியுது. ஓகேவா? மக்களுக்கு காஸ்ட் பேஸ்ல நான் டீடைல் சென்சஸ் எடுத்தால் எந்த விதத்துல எல்லா ஸ்கீமும் சோ மெனி ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு அடித்தட்டு லெவல்ல பீப்புள் ஒவ்வொரு காஸ்ட்லயும் எங்க இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும். எஜுகேஷன்ல இருந்து சோசியல் வெல்ஃபேர்ல இருந்து ஹெல்த் எல்லாம் போய் சேரணும். இது அவருக்கு முன்னாடி புரியலங்கிறது நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான்.
சில சில மாதங்களுக்கு முன்பு இந்திய பிரதமருக்கு இந்த இதெல்லாம் தெரியல, சில மாதங்களுக்கு பின்பு தெரிகிறது. சார் நீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுங்க, so many political parties-க்கு too late தான் enlightenment. அது சரி, புத்தருக்கு போதி மரத்தை கீழே வந்தா மாதிரி so many political leaders வந்திருக்கலாம். இதுல என்ன பார்க்கணும், முன்னாடி சொன்னாரு அப்ப நான் முன்னாடி சொன்னேன் அதே பிரச்சனை அப்படியே நின்னுலாமா? நீங்க சொல்லுங்க. அதே பிரச்சனை மாற்றம் உருவாகும் தானே சார். மாற்றம் உருவாகும் பொழுது மனிதர்களுக்கு ஒரு சேர நாளைக்கு ஒன்று மாற்றம் உருவாகும் பொழுது நல்லதை நோக்கி மாற்றம் உருவானால் வச்சுங்க, அதுல தவறு. அப்ப இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு நல்ல மாற்றம். கண்டிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டேக்கிங் தி நேஷன் ஃபார்வர்ட். வெரி குட் அண்ட் நாட் பேக்வர்ட். வெரி குட். திரு நெய்வேலி பாலு ஐயா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி நாம பேசுறோம். இடதுசாரி அமைப்புகள் சுயம் சேவக்கு இதற்கு எதிரானது என்று சொல்வார்கள். இப்பொழுதல்ல, பல தசாப்தங்களாக. நான் 10-20 ஆண்டுகள் முன்போதே அப்படி சொல்லுவாங்க. வலதுசாரி சித்தாந்தவாதிகள் இந்தியாவை இவர்கள் இந்துக்களாக ஒருமித்து ப்ரோவோக் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய பேச்சாளர் சுனில் அம்பேத்கருடைய பேச்சு ரொம்ப முக்கியமானதாக நான் கோட் பண்றேன். இது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூங்கிறார். இந்த விவகாரத்திற்கு பின்பு இது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ. தேசிய ஒருமைப்பாட்டிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு இன்றியமையானது. மூன்றாவது, எனவே இதை கவனத்தோடு ஹேண்டில் பண்ணணும் ஆர்எஸ்எஸ். அடுத்த பாயிண்ட், சில வேளைகளில் அரசுக்கு எண்கள் தேவைப்படுகிறது. யார் சொல்லுது? ஆர்எஸ்எஸ். தலை எண்ண வேண்டிய தேவை இருக்கு. சில வேளைகளில் அரசாங்கங்களுக்கு எண்கள் தேவைப்படுது. இது அரசியல் ஆதாயம் பிரச்சாரத்திற்கு பயன்படும் கருவியாகிவிடக்கூடாது என்றும் ஆர்எஸ்எஸ் கவலைப்படுவதாக சுனில் அம்பேத்கர் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த தலைப்பில் உங்களுடைய பாயிண்டை சொல்லுங்க. இப்போ எனக்கு முன்னால் 2 நண்பர்கள் பேசுனாங்க. ஆமாம், இது கொஞ்சம் நான் பழைய வரலாற்றோடு நான் பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும் நான் நினைக்கிறேன். இந்தியாவில் விடுதலை போராட்டம் நடந்த போது இந்த சாதி வேறுபாடு பெருமளவிற்கு அன்றைக்கு இயங்கலை, அது ஆப்ரேட் ஆகலை. இன்னும் சொல்ல போனால் பல்வேறு காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்ட மேடைகளிலேயே சாதி மதம் மாறிய திருமணங்கள் நடைபெற்றன. விடுதலை பொதுக்கூட்ட மேடைகளிலே நடைபெற்றன. அப்படியெல்லாம் அன்றைக்கு இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அன்றைக்கு இருந்த ஒரே நோக்கம் என்ன என்று சொன்னால், அந்நியர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோள். அன்றைக்கான விடுதலை போராட்டம் என்பது ஒரு கட்சியோட போராட்டம் அல்ல. தண்ணி குடிச்சிருங்க. அது ஒரு இயக்கம். காங்கிரஸ் என்பது, இன்னும் சொல்ல போனால் விடுதலை போர் என்பது ஒரு இயக்கம் முன்னே நடத்திய ஒரு விஷயம். அதான் இப்போ என்னன்னா, நீங்கள் இந்த 75 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்கள் வந்து விட்டன. நான் தமிழ்நாட்டை அதில் தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கலை. இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன பொதுவான ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னால், இது பெரியார் பிறந்த மண், சமூக நீதியை காத்த மண், சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு நிலம் என்று நம்முடைய தமிழ்நாட்டை சொல்கிறாங்க. ஆனால் எந்த கட்சியாக இருந்தாலும் பெரியாரை பாதுகாக்கக்கூடிய அல்லது பின்பற்றக்கூடிய கட்சிகள், பெரியாரை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் யாராக இருந்தாலும் அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை சாதி இல்லாமல் தேர்ந்தெடுத்துருவாங்களா? என்னுடைய கேள்வி. சேர்ந்திருக்காங்களா? இல்லை. ஏன்னா கலைஞர் காலத்திலேயே சட்டமன்ற தேர்தலிலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலிலோ ஒருவர் தான் வேட்புமனு செய்ய வேண்டும் என்று திமுக தலைமையிடம் கேட்டால் அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? உன்னுடைய தொகுதியில் எந்த சாதி வருவாருக்கு? முதல் கேள்வி. 2வது கேள்வி, நீ எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணுவ? 3வது கேள்வி, நீ எந்த சாதி? இந்த 3 கேள்விகள் தான் ஒரு கட்சியினுடைய வேட்பாளரை முடிவு செய்வதற்கான அடிப்படையான கூறுகளாக இருந்தது. இன்னி வரைக்கும் இது மாதிரி இருக்கா? அந்த வியாபாரத்துக்கு இந்த பொருள்லாம் தேவை. அதாவது சந்தைக்கு, இந்த சந்தையில் அதாவது பதவியையும் அதிகாரத்தையும் பிடிப்பதற்காக இன்று வரையில் இந்த சாதி என்பதை எந்த அளவிற்கு கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டாலும் அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கீழ்மட்டத்திலே அது இன்னும் ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு. ஐயாட்ட ஒரு கேள்வி. உதாரணமாக நான் சொல்கிறேன்.
இப்போது எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசும்போது என்ன சொல்கிறேன், அது கொங்கு பெல்ட்டு சொல்கிறோம். ஓபிஎஸ் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறோம், அது முக்குளத்தோர் பெல்ட்டு. சசிகலா முக்குளத்தோர் சேர்ந்தவர். இப்படி இன்று வரையில் பெரியாருடைய வழியில் வந்த கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் கூட இந்த மாதிரியான ஒரு வாதங்களை வைப்பது என்பது நடைமுறையில் இருக்கிறது. அதனால் இதை என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னால், ஒரே ஒரு செய்தியைத்தான் நான் சொல்கிறேன். சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்று அது யாரெல்லாம் உண்மையாகவே மனப்பூர்வமாகவே நம்புகிறார்களோ அவர்கள் அதை தங்களுடைய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். முதல்ல பெரியார தூக்கி பிடிக்கிறவங்க அறிவிக்கலாமா? இன்னைக்கு திமுக பெரியார தூக்கி பிடிக்கிறதுல அவங்க முதல்ல அறிவிக்கணும்ல. நீ எந்த ஜாதி? நான் இப்போ டேபிளில் உட்காந்துருக்கேன், வணக்கம், தருமபுரிலேருந்து வந்திருக்கேன், இந்த ஜாதி, கன்னியாகுமரியா நாடார் பெரும்பான்மை, திருச்செந்தூரா நான் சொன்னேன். இப்படி அவங்க தானே பேசணும். இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பெரியாரை பொறுத்தளவரை எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்குது, அவரை பற்றி இந்த இல்லை. ஆனால் அவரை பின்பற்றக்கூடிய கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், இப்போ இன்றைக்கு திமுகவில் கூட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பெரியார் சொன்னதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னார், அவர் கடவுள் மறுப்பாளர். ஆனால் திமுக கடவுள் மறுப்பாளரா? இல்லை. ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் திமுகவிலேயே ஒரு எம்எல்ஏ பொட்டு வச்சாருன்னு சொல்லிட்டு அவரை கட்சி மேல் நடவடிக்கை எடுத்தாங்க கலைஞர் காலத்தில். ஆனால் இன்றைக்கு பல்வேறு எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் கூட பொட்டு வச்சுட்டு வராங்களே. இப்போ சேகர் இருக்கார் இல்லையா, அவர் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர், அவர் நெத்தியில் விபூதி வைக்காம வர்றாரா? நெத்தியிலே. அதே மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவருடைய சமய சின்னங்களை அணிந்து கொண்டு தான் வருகிறார்கள். பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதெல்லாம் கதை முடிஞ்சு. நிறைய பேசியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் மீறி எல்லாம் பேசுவோம். சரி, நடைமுறைக்கு என்ன? அதில் தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்தியாவிலே முதல் தோன்றிய மதம் வரலாற்று ரீதியாக சமூக ஆய்வாளர்கள் செய்திருக்கக்கூடிய, இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆய்வின்படி, இந்தியாவில் முதல் தோன்றிய மதம் என்று சொன்னால், வலுவான மதம் என்று சொன்னால், தோன்றிய என்று கூட சொல்ல மாட்டேன், வலுவான மதம் பெருமளவிற்கு மக்களால் அன்றைக்கு பின்பற்றப்பட்டது முதல்ல பௌத்தம், ரெண்டாவது சமணம். இது ரெண்டு தான் பெருமளவுக்கு இருந்தது. அன்றைக்கு இந்து என்று ஒரு மதமே கிடையாது. இதுதான் வரலாறு. ரெண்டாவது, எப்போ இந்து மதம் என்பது வந்தது என்று சொன்னால், நீண்ட நாளைக்கு பிறகு வெளியிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய வேதத்தை, தன்னுடைய உபநிடதங்களை அவர்கள் தன்னுடைய கோட்பாடாக ஏற்றுக்கொண்ட வைதீக மதம் என்பது இந்தியாவுக்கு வந்தது. அப்படி என்றால் அது ஆரிய கோட்பாடுங்கிறீங்க. ஆமா, வெளியிருந்து வந்த பிறகுதான், அதற்கு பிறகுதான் வைதீக மதம் என்பது வந்த பிறகுதான் இந்த 4 வருட வேறுபாடு என்பது வந்தது. ஆனால் அந்த 4 வருட வேறுபாட்டில் என்ன ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்குன்னு சொன்னால், இந்த சாதி படிநிலை இருக்குல்ல, 4 சாதி சொல்கிறாங்கல்ல, அதனால என்ன இருக்கு என்று சொன்னால், முதல் படியில் இருக்கக்கூடியவன் என்ன நினைக்கிறான், அவன் கீழே எட்டி உதைக்கிறதுக்கு 3 பேர் இருக்கான். ரெண்டாவது நிலையில் இருக்க என்ன நினைக்கிறான், அவன் கீழே எட்டி உதைக்கிறதுக்கு 2 பேர் இருக்கான். வைசியம், சத்திரன், சூத்திரன். மூணாவது இருக்கக்கூடிய என்ன பண்ணுறான், அவன் அவங்க 4வது சாதியை எட்டி உதைக்கிறவனா இருக்கான். ஆனால் இதற்கு வெளியே தான் 5வது இருக்கு, அதை பஞ்சமர்கள்னு சொல்றான். அவர் யாரும் எட்டி உதைப்பாரு? பஞ்சமர் யாரை எட்டி உதைப்பாரு? 4 வருடத்திற்கு அப்பாற்பட்டதான் பஞ்சமர்கள். பஞ்சமருக்கு கீழே யார் இருக்கா? ஒற்றும் இல்ல. ஆனா பஞ்சமர்களுக்குள்ளே கூட இன்றைக்கு சாதி வேறுபாடுங்கிறது இருக்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், நம்ம எல்லாத்தையும் பேசுவோம். ஒரு நிமிஷம், அதான் நான் ஒரு கருத்தை சொல்றேன். என்னுடைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை ரொம்ப ஓப்பனா இருக்கும். என்ன பாருங்க, அருந்ததியர்களுக்கு 3.5% கொடுப்பதற்கு இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் சார்பில் ஒரு கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆக இந்த சாதி வேறுபாடுகள் என்பது இனக்குழுக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. மதத்தை விட ஒரு வலிமையான விவகாரமாக மைய அரசு உணர்ந்திருக்குமோ என்ற கேள்வியோடு நம்ம அடுத்து போவோம். திரு ராமன், அதற்கு ரொம்ப அடிப்படையான ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சரி, நீங்க மதம் மாறலாம், சாதி மாற முடியாது. அது பிறப்பால சாதி தான் இல்லையா? அது சரிதான். அதை நீங்க அடிப்படையில் வைத்துக்கணும். இப்ப நான் கேட்கிறேன், RSS தலைவராக ஒரு பார்ப்பன அல்லாதார் வர முடியுமா? என்னோட கேள்வி. ரெண்டாவது, இப்ப இன்னொன்னு கேட்கிறேன். ஒரு நிமிஷம், ரவிசங்கர் சார் சொல்லுங்க, ராமன் சார் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். உங்களுக்கு 3 கேள்வி. RSS தலைவராக ஒரு பிராமணர் அல்லாத ஒருத்தர் வர முடியுமான்னு கேட்கிறார். சாதி எதிர்த்து நீங்க ப்ரோக்ளைம் பண்றீங்களே, அவர் கேட்கிற கேள்வி, பெரியவர் கேட்கிற கேள்வி அதான் ஐயா கேட்கிறது. அப்படி என்றால் நாம் அனைவரும் ஹிந்து என்றால் RSS தலைமைக்கு
வைத்தியாவை பொறுத்தவரை, சுதர்சனை பொறுத்தவரை, மோகன் பாகவத்தை பொறுத்தவரை, இன்றைக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு பிராமணர் அல்லாத ஏன் ஒருத்தர் வரக்கூடாதுன்னு கேட்கிறார். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வரக்கூடாதுன்னு இல்லைங்க, இல்ல, வரலாம், கண்டிப்பா வரலாம். ஏன் வரலன்னு இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, இன்றைய தேதிக்கு திராவிட இதுல இந்த கட்சி ஆட்சி நடக்கும் பொழுது இது வரைக்கும் ஒரு தலித் கூட சிஎம் நான் சொல்றேன் இருங்க, நீங்க கேட்டது இல்ல இதை விட்டுருங்க இருங்க, ஒரு விட முடியாது. திராவிட கட்சிகள் ஆட்சி நடக்கிறதுல ஏதாவது ஒரு தலித் சிஎம் வந்திருக்காரா சொல்லுங்க. அதனால அங்கே வரலங்கறீங்க. இல்ல கேளுங்க, அதனால இல்ல திராவிட கட்சி எல்லாமே தலித்துக்கு அகைன் சொல்லுவீங்களா? இல்ல, ரவிசங்கர் வந்து திசை திருப்புகிறார். என்னுடைய கேள்வி தெளிவான கேள்வி. நான் வந்து ஆர்எஸ்எஸ் மட்டுமே சொல்றேன், தமிழ்நாட்டை நான் சொல்றேன். சங்கர மடத்துல பிராமணர் அல்லாத ஒருவர் சங்கர மட தலைவரா வர முடியுமா? கேள்வி மூணாவது கேள்வி கேட்கிறேன். அது மட்டுமல்ல, இப்ப தமிழ்நாட்டை சைவ மடங்கள் நிறைய இருக்கு. தர்மபுர ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், இன்னும் பல ஆதீனங்கள் இருக்கு, குன்றக்குடி ஆதீனங்கள். இந்த ஆதீனங்கள்ல இன்றைக்கும் ஒரு சாதியினர் தான் அதோட மடாதிபதியா வர முடியும். உண்மையா இல்லையா? உண்மைதாங்க. அதான். அப்ப என்னன்னா, நீங்க சாதி எதிர்ப்பு என்பது ஒரு கோட்பாடாக சொன்னாலும் கூட நடைமுறையில அதை சொல்லக்கூடியவர்கள் யாருமே பண்ணுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் 2024 இதே சாதி வாரி கணக்கெடுப்பு வரும்போது மோடி என்ன சொன்னாரு? இது அர்பன் நக்சலைட்டுடைய மனநிலையில வரக்கூடிய ஒரு 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 கருத்து. ஒரே நிமிஷம் சார், ஒரே கொஸ்டின். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்க? ஜாதி அடிப்படையில சென்சஸ் வேண்டாங்கிறீங்களா? எனக்கு அதான் தெரியல. அவருங்க சாதி அடிப்படையில் சென்சஸை விட இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல வராங்க. பிரச்சனைகள் இருக்கு சார். ஒரே வரியோட நான் முடிச்சுக்கிறேன். சாதி வேற்றுமைகள் ஒழிய வேண்டும் என்று யார் சின்சியரா, மனப்பூர்வமா, நாணயமா ஏற்றுக்கொள்கிறார்களோ, அது எந்த கட்சி அல்லது அமைப்பு ஏற்றுக்கொள்கிறதோ அவர்கள் முதலாக சாதி எதிர்ப்பு என்பதிலே குறைந்தபட்சம் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, எலெக்ஷன் கூட நீங்க மாறுபடலாம். இப்போ 4 ஆண்டுகளுக்கு முன்னால உத்தரப்பிரதேசத்தில், பீகார்ல, மத்திய பிரதேசத்தில் 5 மாநிலங்களில் எலெக்ஷன் வரும்போது அன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியாவிற்குள் எல்லோரும் சகோதரர்கள், வெளிநாட்டவர்கள் என்று யாரும் கிடையாது, இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என்று யாரும் கிடையாது, நாம் எல்லாம் சகோதரர்கள் பேசுறாங்க. அப்படின்னா என்ன? தேர்தல் பிரச்சாரம். அதைத்தான் இன்றைக்கு சொல்றோம். நம்ம தேர்தல் பிரச்சாரம், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க, ஆனால் அடிப்படையில் இந்த சாதி வேற்றுமை ஒழிய வேண்டும் என்பதில் உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்கும் என்று சொன்னால் அதை வாய்ப்புள்ள போதெல்லாம் செய்யுங்கள். நீங்க திமுகவோ அதிமுகவோ அல்லது காங்கிரஸோ நான் சொல்லல, ஆனால் நிச்சயமாக நான் சொல்ல முடியும், விடுதலை போராட்ட காலத்தில் இந்த சாதி வேறுபாடுகள் பெரிய அளவிற்கு அன்றைக்கு ஒழிக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்ன சொன்னால், அன்றைக்கு இருந்த ஒரே நோக்கம் அந்நியர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற காரணம் தான். திரு ராமன், வட இந்தியாவில் யாதவர்கள், தாக்கூர்கள், பனியாக்கள், பிராமணர்கள், பூமிகார்கள், குருமிகள், கஷ்யாப்புகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தலித்துகள், மகாதலித்துகள், ஆரிஃபுகள், உசேன்கள், ஷியாக்கள், ஐயோ சொல்லி மாலாதப்பா, அவ்வளோத்தையும் படித்து வச்சுருக்கு. கேளுங்க, எதுக்குன்னா எல்லாம் கேள்வி கேட்கணும். இப்போ அவங்க எல்லாம் புரிஞ்சு, நமக்கு எத்தனை காலம் இந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறது, நமக்கும் ஒரு ஒரு இந்த சாதியாக ஒரு ரிசர்வேஷன் வேணும்னு நினைக்கிறத உணர்ந்திருக்கிறாங்க எல்லா அரசியல் கட்சியும், நாட் ஒன்லி பிஜேபி. நல்லா கவனிங்க, அது இவர் சொல்லி காட்டினார். ஆனால் அங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. 22% வட இந்திய பாப்புலேஷனில் உயர் சாதி இருக்குது. இப்போ எல்லாரும் உயர் சாதினோன்னா டக்குன்னு அவர்கள் எண்ணத்தில் பிராமணர்கள் மட்டும்தான் வரும். அது தப்பு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் உயர் சாதின்னு சொன்னால் வெள்ளாளர் இருக்கிறாங்க, முதலியார், ஆற்காட்டு முதலியார் இருக்கிறாங்க, வந்து கேரளாவில் உள்ள சிரியன் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, பிராமணர் இருக்கிறாங்க, அங்கே ஷியா பிரிவு இருக்குது, உசேன் பிரிவு இருக்குது, தப்லீக் பிரிவு நிறைய இருக்குது. இதை சொல்லுங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக இனி இந்த சந்தையில் வியாபாரம் இப்படி தான் நடக்கும். 2023 பீகார் மாநில அரசு ஜாதி கவரியாக கணக்கெடுத்தாங்க. அதில் வந்து இஸ்லாமியர்கள் 12 பிரிவில் இருக்கிறாங்க. ஜாதிகளை இஸ்லாமியர்களை 12 பிரிவு இருக்கிறாங்க. அது ஒரு இது வந்து. ரெண்டாவது வந்து 1901 சர்வே பார்த்தீங்கன்னா 1646 ஜாதி இந்தியாவில் இருந்திருக்குது. 1941 4147 ஜாதி அங்கே இருந்திருக்குது. இப்போ அந்த சென்சஸ் இந்த ஜாதி ரீதியாக சர்வே வந்து 1931 வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஜாதி ரீதியாக அந்த உள் ஒதுக்கீடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து 2011 வந்து சர்வே எடுத்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த நேரத்தில்
அதை பல பிரச்சனைகளுக்காக இது வந்து என்ன ஆகி போச்சுன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் சார் 2004 2017 வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ஆட்சி அமைச்சாங்க. ஜாதி ரீதியாக எடுத்தது 2011. அது எடுத்து முடிக்கும்போது என்ன தெரியுமா பிரச்சனை ஆச்சு? நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு குழப்பங்களும் பெரிய பிரபலமான சூழ்நிலையிலும் கலவரங்களும் வரக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால தான் அன்றைய காங்கிரஸ் அரசு இது வேண்டாம், எதுக்கு தேவையில்லாமல் இது வந்து அப்படி அது சைலண்டாக எந்த வருஷம் 2011 அப்போ அது சைலண்டாக போட்டாங்க. அந்த அறிக்கை வெளியிடப்படவே இல்லை. அதைத்தான் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்கிறாரு, 2011 சர்வே எடுத்தாங்க, அதை அப்படியே மழுப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு பிரதமர் என்ன சொன்னார், வந்து ஜாதி ரீதியாக சர்வே எடுக்கணும்னு சொல்லக்கூடியவங்க நக்சலைட் சிந்தனையை சேர்ந்தவர்களும் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பிரதமர் இப்படி ஏன் ஜாதி சாரியாக எடுக்கிறேன்னு சொல்கிறாரு? ஆகவே பீகார் தேர்தலை முன்வைத்தான்னு கேட்குறாங்க. பிரதமர் அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, பிரதமர் வந்து இன்னைக்கு நாம் வந்து அந்த என்டிஏ கூட்டணி முதலமைச்சருடைய அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அதில் என்ன சொல்கிறாருன்னா, நாடு வந்து பல பிரச்சனைகள் உட்பட்டு இருக்குது. பெஹல்காம் மேட்டரில் பாகிஸ்தானுக்கு வந்து நல்லா இது வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்முடைய எம்பிக்களை வச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது வந்து ஜாதி ரீதியாக இது ஜாதி பிரச்சனை இதாக ஜாதி கலவரங்களை ஏற்படுத்தக்கூடாது, ஜாதி சங்கங்களை ஊக்கப்படுத்தக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜாதிக்குள் இருக்கும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும் என்ற நிலைப்பாடு தான் நம்முடைய நோக்கமே. நான் என்ன கேட்குறேன், நல்லா கேளுங்க. ஒருத்தன் ஒரு சாதி இருக்கான், ஒரு தலித் சமூகம் எடுத்துக்கிடுங்க, ஒரு அருந்ததி சமயம் எடுத்துக்கிடுங்க. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், அவன் என்னதான் பொருளாதாரத்தில் முன்னேறினாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், அவன் அந்த ஜாதி அடையாளத்துக்குள்ளே தானே கொண்டு வரீங்க. இவர் யாதவர், இவர் முதலியார், இவர் செட்டியார், இவர் பிராமணால், இவர் புள்ளமார், இப்படித்தானையா வர்ற. இது எப்படி ஒரு விஷயம் சார், ஜாதி என்பது ஒரு லெஸ்பியன் ரேகா. ஒரு மனித ஒரு ஜாதி என்பது ஒரு லெஸ்பியன் ரேகா. அது இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். காரணம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து நம்முடைய இந்தியாவுடைய உள்கட்டமைப்பை எடுத்துக்கொள்வோம், உள்ளாட்சித்துறை எடுத்துக்கொள்வோம். கிராமப்புறத்தில் நம்ம அந்த காலத்தில் பட்டிக்காடு பட்டணம்னு சொல்லுவோம். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக நாகரம் டவுன் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் சொல்கிறோம். நீங்கள் எங்கே குடியிருக்கீங்களோ அதுக்கு உள்ள தானே இந்த உள்ளாட்சி அமைப்பில் கட்டமைப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சென்னை மாநகராட்சியில் இப்போ இருக்கிறீங்க, ஊரில் நீங்கள் சொந்த ஊரில் கிராமம் ஊராட்சியில் இருப்பீங்க. இல்லை நான் ஊராட்சின்னு சொல்ல முடியுமா? சென்னையில் இருக்கிறேன், சொந்த ஊர் அங்கே உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? ஒருவேளை ஒரு பட்டா வாங்கணும், அங்கே இருப்பிட சான்றிதழ் வாங்கணும், அப்போ அது வில்லேஜ் பஞ்சாயத்தா, டவுன் பஞ்சாயத்தா, இல்லை அதாவது ஒரு இது மாதிரி ஒரு கட்டமைப்பு சொல்கிறேன், ஒரு கட்டமைப்பு. அதே போல் ஜாதி என்பது இப்போ நீங்கள் பட்டியலின மக்களை சொன்னீங்க, பள்ளர் சமுதாயத்தை சொன்னீங்க, அந்த சமுதாயத்துக்குள்ளே 22 பிரிவு இருக்குது. எல்லா பிள்ளைமாரி பிரிவில் 16 பிரிவு இருக்குது. யாருக்கு நீங்கள் பங்கு வச்சு கொடுப்பீங்க? அப்போ இதுக்குள்ள பிரச்சனை சார். அதாவது பிரதமர் என்ன யோசிக்கிறாருன்னா, 2011 வெளியிடும் போதே இந்த பிரச்சனை தேசம் முழுவதும் பிரச்சனை வரும்போது, இப்போ ஏற்கனவே இந்தியாவில் பாருங்க அண்ணன் நெய்வேலி. சரி, இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம், பிரதமர் என்ன யோசிக்கிறார்னா, இப்போ பிள்ளைமார் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லத்து பிள்ளைவாள், சைவ பிள்ளைவாள், ஒரு பேச்சுக்கு செட்டியார் எடுத்துக்கிட்டா ரிசர்வ் கமிட்டியில இல்ல ஹையர் உயர் சாதியில் இருக்குன்னா, தமிழ்நாட்டை மட்டும் புரியுற வடநாட்டை பற்றி நான் பேசினா ஒரு 2 மணி நேரம் ஆகும், பேச முடியாது, விட்டுருங்க. அப்படி இருக்கும்போது பிரதமருக்கு இப்ப என்ன புதிய ஞானதோயம் வந்துச்சு? ஞானம் கிடையாது, நீங்க கேட்டீங்க. திரு ராமன் சார், பிரதமர் அவர்கள் எப்படி பிரிச்சு கொடுக்கிறது அப்படின்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சத்தீஸ்கர்ல பேசினாரு. இப்போ அவருக்கு என்ன வாய்ப்புல அறிவிக்க வாய்ப்பு இல்ல சார். அதாவது ஒரு விஷயம் சார், காங்கிரஸ் முருகன் அவர்கள் ஆரம்பத்திலும் சரி நெய்வேலி பாலுடன் தொடர்ந்து RSS அட்டாக் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதே RSS என்ன சொல்லுது பாருங்க, 1000 ஜாதிகள் நம்மில் உண்டு, ஆனால் நாம் ஒன்று. மாநிலம் பலவாய் பிரிந்திருந்தாலும் மக்களில் நாம் ஒன்று. வழிபடும் தெய்வம் பலவானாலும் அனைவருமே ஒன்று. பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தர் நாம். அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள் நிலை. எங்கேயா ஜாதி இருக்குதா? இது RSS பாட்டு சார். RSS பாடல எங்கேயாவது ஜாதி இருக்குன்னு சொல்லுங்க. RSS தலைவர்கள் 2 தலைவர்கள் பிராமண சமுதாய தலைவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். காங்கிரஸ் கட்சி ஏதோ வந்து பிஜேபிக்கு சாதகமாக இந்த ஜாதி சங்கம் எடுக்கிறாங்க. நீங்க தானே ஃபர்ஸ்ட்ல வேண்டாம்னு சொன்னீங்க, இப்ப வேணும்னு சொன்னீங்க, இப்ப எடுக்கப்படும். ஏன் எடுத்துட்டா என்னங்க அர்த்தம் இருக்கு? தமிழ்நாட்டில் அது வரவேற்கிறேன் சும்மா சார். என்ன சொன்னீங்க? நாங்க அப்ப உங்களுக்கு நரி தந்துறேன். உங்களுக்கு என்னன்னா
ஆடு நயனு ஓனாய் வருத்தப்பட்டு யாரும் நீங்க ஏமாத்துறீங்க. சரி. அப்ப உங்களுக்கு என்ன ஜாதி சர்வே எடுப்பாங்க, அடி போடுவாங்க, குளிர் காய்வாங்க. பிஜேபி என்டிஎஃப் இதோட நம்ம ஆயிரும், நம்ம துபாய் ஆயிரும், நாம ஆட்சியமையில நீங்க தப்பு கணக்கு நினைக்காதீங்க. நீங்க சொல்லுங்க. ராமன் சார் ரொம்ப அழகா இல்ல அவங்க பேசுனது வந்து ஒரு கோர் சித்தாந்தத்தினுடைய ஒரு பாடல் ரொம்ப அற்புதமா பண்ணார், ரொம்ப அழகா பண்ணார். பாடுவதற்கு அழகாக இருக்கலாம் சார். சரி. அதுல ஒரு 10% ஆவது அவங்க பின்பற்றுகிறார்கள். என்ன பின்பற்றல? 3 முறை ஆட்சி கொடுத்திருக்காங்க. 2004 இருந்து 2000 வரை காங்கிரஸ் மக்கள் கைகளை விட்டார்கள். இந்தியாவில் கைக்கு வேலை இல்லை, கைக்கு குட் பை. நாம் எல்லாம் இந்துக்கள் என்ற அந்த பாடத்தை சொல்லி அந்த பாடத்தை வைத்து மயக்கி வட இந்திய மக்களை நன்றாக மயக்கியதன் காரணமாக தான் 14 ஆட்சிக்கு வந்தாங்க, 19 ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் 24 32 பேர் கூட்டணி வச்சாங்க சார். சார் 32 பேர் சார் ஊபியிலே தாண்ட முடியல. ஊபியிலே 46 இடங்களை நம்பவில்லை சார். ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய முக்கியமான இடம் ரவிசங்கர் 46 இடங்கள்ல தோத்ததுக்கு வந்து ராமர் கோயிலை கட்டி அதே தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளர் அங்க நிக்க வைத்து நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். அந்த அந்த மக்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. ஒரு பிளவு வந்திருக்கிறது. சிதம்பரம் பேச்ச பாருங்க. சிதம்பரம் பேச்ச பாருங்க. நல்லவர், மோடி ராணுவத்தை காத்தவர், வென்றவர். நான் சொல்லவில்லை, உங்கள் தலைவர் ப. சிதம்பரம் மிந்தானத்துக்கு திருச்சியில சொல்றாரு. சந்திரசாலிகள் கொஞ்சம் ப்ளீஸ். இப்போ இந்த சின்ன தலைவர்கள் பேச நம்ம எடுத்துக்கிறோம். நான் வந்து ஒரு விவாதத்தை ஆரோக்கியமாக ஒரு ப்ராஸ்பரிட்டியா இருக்கணும், ஒரு செழிப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும். இப்போ இந்த விவகாரத்தின் மூலம் என்ன மாதிரி தாக்கம், வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஆன் சொசைட்டி? ஒண்ணு இல்ல சார், தொடர்ந்து காங்கிரஸ் வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒரு விவாதத்தை மக்கள் மத்தியிலே வைத்து அவர்கள் மீண்டும் அங்கு மேலே வந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இன்றைக்கு பிஜேபிக்கு மோடிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சாரத்தை அவர்கள் தடுக்க நினைத்தார்கள். அந்த பிரச்சாரம் தான் 2024 மிகப்பெரிய பிரச்சாரம். அதில் ஓரளவுக்கு காங்கிரஸ் வெற்றி கண்டிருக்கிறது. அதனாலதான் அதிலிருந்து எப்படியாவது அவர்களை திசை மாற்ற வேண்டும். இந்த நாட்டின் பொருளாதாரம் எங்கே போயிருக்கிறது? உலகத்திலே இந்த நாட்டுல வந்து 8.5-9% எட்டியது என்ன இருக்கு? நீங்க மத்த எல்லா வித பொருளாதாரத்துக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து வயல்ல அறுவடை செஞ்சு நாம அறுத்தா நெல்மணிகளுக்கு வீட்டு போறோம், நாடு உயரும். ஆமா, இது மதமும் இல்ல ஜாதி இல்ல. என்ன சொல்றோம்? எல்லோரும் வளர்ந்து சமமாக ஆகிவிட்ட பின்னால் ஜாதியே வேண்டாம் என்று நாம் இருப்பது வேறு. அப்பொழுது யாரும் ஜாதியை கேட்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் 70 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் வந்து பிற்பட்ட மக்கள் பிற்பட்ட பகுதியிலே இருக்கிறார்கள், பின்தங்கியே இருக்கிறார்கள். மேல போயிட்டே இருக்கிறான், கீழே போனவன் கீழே போயிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனால அவங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு அவர்கள் சமநிலைக்கு ஓரளவுக்காவது அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் ஒன்று ஸ்பெஷல், அவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களை கல்வியிலேயோ சுகாதாரத்திலேயோ எல்லாத்திலேயோ கொஞ்சம் மேல கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ். அதனால் இடஒதுக்கீடு, இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கிறோம். அதை மோடி ஏற்றுக்கொண்டிருக்கிறார், வரவேற்கிறேன். ஐயா, இப்போ 50% கூடக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் இருக்கு. அதுல 50னா 27 பிசிகளுக்கு, மீதி 22 ட்ரைபலுக்கு, 50 49.50, ஒரு 10% வந்து ஏழை பொருளாதாரத்தில் உள்ள உயர் சாதிகளுக்கு கொடுத்தாச்சு. அப்ப 40ல் போட்டிடணும். இந்த கணக்கெல்லாம் வேற. இப்போ இந்த சாதி கணக்கெடுப்பு வந்த பிறகு இந்த 50க்குள்ள வருமா, 50 மீறி வருமா, அதுக்குள்ள எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் சார். எப்படி? தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடுன்னு சொல்லி அதை உறுதிப்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம்ல, அது மாதிரி இன்னைக்கு பீகார்ல அது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 69-70% அவங்க ஒதுக்கீடு கூட செய்தாங்க. ஆனா அதை வந்து உயர்நீதிமன்றம் அதை தடுத்து நிறுத்தி விட்டது. எந்த அடிப்படையில் நீங்க இட ஒதுக்கீடு கொடுத்தீங்க, நீங்க உங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வந்து மத்திய அரசாங்கம் எடுத்தாதான் அது செல்லுபடியாகும். மாநில அரசு எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை உயர்நீதிமன்றம் ஏற்கவில்லை.
ஆக்சுவலி சென்சஸ் கணக்கு ரைட்டே மத்திய அரசுக்கு தான் இருக்கு. இருக்கு. நம்ம ஆர்டிகல ஆமா, பார்க்கணும். அதனால தமிழ்நாடு அரசாங்கத்தை நீங்க எடுங்கன்னு சொன்னதுக்கு அவர் பதில் சொன்னார். எடுக்க முடியாது. இல்ல எடுக்க முடியாதுங்க. நீங்க சென்சஸ் எடுக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுங்க. 12,000 அந்த கோடி, கோரிக்கை வைத்து 15,000 கோடி ஆமா, ஆகும். இப்ப அந்த கோரிக்கை வைத்து தான் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனா அதற்கான நிதி எதையும் இதுவரையில் ஒதுக்கவில்லை. அதுக்கான நிதி ஒதுக்கி இனிமேல் கொண்டு இது 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேற ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது பார்லிமெண்ட்ல இத எடுத்தா அது 28ல தான். 28ல தான். அதனால 28ல பாத்துக்கோங்க. அது வரைக்கும் நம்ம கதை இங்க ஓடணும். இந்த பிஜேபியினுடைய அரசியல் இன்னும் இதை சொல்லியே காங்கிரஸ் கட்சி நம்மளை பிளவுபடுத்த பார்க்கிறது, நம்மளை கீழே தள்ள பார்க்கிறது. அதில் இருந்து நாம் வேறுபட்ட கருத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மோடி தற்காலிகமாக RSS யோசனையின் அடிப்படையில் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறது. அது என்ன எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யார் யோசனையா இருந்தாலும் பரவாயில்ல, இதை ஏற்றுக்கொண்டதற்கு நான் வரவேற்கிறேன் சார். ரவிசங்கர் சார் ஒரு 3 சொல்லிடு. நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன். இவர் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி பிஜேபி இதுக்கப்புறம் தான் இது முடிவு பண்ணாங்க. நான் கேட்குறேன் 2014 2024 25 ஓகே, பிஜேபிக்கு இப்போ தாங்க தெரிஞ்சிருக்கு. வெரி குட்டுங்க. நீங்கள் காங்கிரஸ் 2014 இந்த 11 வருஷம் நிறையா ஸ்டேட்டில் நீங்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கேஸ்ட் பேஸ் சென்சஸை அன்னைக்கு எடுத்தீங்களா? இல்லை, இப்போ எல்லாருமே ஐயா நான் உங்கள்கிட்ட கேட்குறது தயவு செய்து, இப்போ எல்லாரும் எடுக்கலையான வாதத்தை பேசி நமக்கு இனி வேலாகல, அது ஹேஸ் கான், அது முடிஞ்சது. இப்போ நாம என்ன சொல்றது, இது என்ன வித தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த தாக்கம் நம்ம அதை தான் பேசணும். அது எடுத்தாங்களா நம்ம பேச முடியாது. சரி, குறைகளை சொல்றதுக்கு விவாதம் இல்ல. இப்ப இவங்க இல்ல காங்கிரஸ் கட்சி மோடியுடைய கரத்தை இந்த விஷயத்துல வலுப்படுத்துவதாக அறிவிப்பு செய்றாங்க. இல்ல நாங்க எல்லாரும் நல்ல விஷயம் தாங்க. இல்ல சார், நான் முதல் ரவுண்ட்ல இத பத்தி டைரக்டா பேசும்போது நீங்க என்ன பண்ணீங்க? அன்றைக்கு மோடி இந்த மாதிரி சொன்னாரு, இன்றைக்கு மனம் மாறி விட்டாரா அப்படின்னு கேட்டீங்க. நானே கேட்டேன் இல்லையா? நான் அதுக்கு என்ன சொன்னேன், மனம் மாறுதுங்கிறது எல்லாம் நல்ல விதத்துக்கு போனா தவறு இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் நீங்க சொல்லுங்க, ஏதாவது இந்த கேஸ்ட் சொசைட்டிலேருந்து ரிமூவ் பண்ண முடியுமா சார்? குழந்தை பிறந்த உடனேயே என்ன கேஸ்ட், ஸ்கூலுக்கு போனா என்ன கேஸ்ட், என்ன ரிலிஜன், இது என்னைக்கு சார் முடிய போறது? எங்கெல்லாம்? அப்ப ரவிசங்கர் சார்ட்ட கேட்கிறேன், அப்பன்னா அனைவருக்குமான சாதியற்ற இடஒதுக்கீடு தானே சரியா இருக்கும்? இல்ல, நீங்க எப்படி ஆதரிக்கிறீங்க? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்தியர்கள் வர்த்துக்கணுங்க, இந்தியர்கள்னா முடிஞ்சு கட் ஆஃப் மார்க் 200க்கு 197 எடுத்த பாஸ். அதுல என்ன பிராமணருக்கு முற்போக்கு தென்னார்காட்டில் உள்ள அப்படின்னா நீங்க அப்படி சொல்லணும், சாதி கூடாதுன்னு சொல்லணும். அப்ப இங்க எங்கேயுமா பேசினா எங்களுக்கு we have a lot of confusion. No, you should not have any confusion at all. But I got some things I don't know. No, because no, you are not allowing me to talk. That's a problem. நான் இன்னும் முடிக்கவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் பாருங்க, சொசைட்டில காஸ்ட்ங்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால காஸ்ட் பேஸ் சென்சஸ் கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேஸ்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்படின்னா ஃபார்வர்ட் இதில் கேஸ்டே இருக்கக்கூடாது சார், ஜாதியை பற்றியே யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கக்கூடாது. சரி, எல்லாம் இது நான் முடிச்சிடுறேன். எல்லா கட்சியும் ஜாதி அடிப்படையில் வேணும்னு சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி வேணுங்கிறச்ச ஜாதி அடிப்படையில் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது எந்த விதத்தில் பெனிஃபிட்டுங்கிறது நாங்கள் இப்பயும் சொல்கிறேன், முதல் ரவுண்ட்லேயும் சொன்னேன். எந்த ஜாதி என்னென்ன இருக்குது, அவங்க பரம்பரை என்ன, ஜெனரேஷன் என்ன, எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, படிக்கவில்லை, அவங்களுடைய சொத்து என்ன இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை, எந்த அளவுக்கு இந்த பிஎம் ஸ்கீம்ஸ் எல்லாம் பெனிஃபிட் இவங்களுக்கு போய் சேர்றது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க, இவங்களுக்கு என்ன மாதிரி கோட்டா கொடுத்தால் எப்படி இன்னும் மேலே கொண்டு வரலாம், இதுதாங்க முக்கியம். இதை பேஸ் பண்ணி பண்ணும்பொழுது நான் ஒரே நேரம் முடிஞ்சது சொல்லு. ஆனால் அப்படி பார்க்கின்ற போது விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை பார்க்கின்ற போது குறிப்பாக பலர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கு சார். ஆமா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். கண்டிப்பாக we accepted that only whether we are standard with that side or that side. But ரொம்ப சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்க உயர்ந்த ஜாதின்னு வச்சிட்டீங்க, சோஷியலி ஃபார்வர்ட் அப்படின்னு வச்சிட்டீங்க. சோ இப்ப இருக்கிற இதுல கோட்டை 50% எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு தான் கொடுக்குறீங்க. இப்ப என்ன ஆச்சு, அதாவது சீலிங். இப்ப இந்த காஸ்ட் பேஸ் சென்சஸ் வரும்பொழுது மேபி இந்த 50ங்கிறத மாத்தி 60 கொண்டு வரலாம், 65 தெரியாது.
அந்த மாதிரி இருக்கும் போது அப்படின்னா ஓபன் கோட்டால 50 இருக்காது. இப்ப 40 இருக்காது, 30 10 20 குறையும். அப்ப இல்லன்னா கொடுக்க முடியாது. ஆமா, கொடுக்க சோ முடியாது. இதுதான் வரப்போகுது. சரி. how it is going to be அந்த solved, 18% that is the problem. 40% அனுபவிச்சு இப்ப 50 இருந்தது 10 EWS போச்சுன்னா 40 இருக்கா? இனி 20 ஆகும், இல்ல ஒண்ணு இல்லாம குடும்பம். பாலு சார், இது காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு சார். பாலு சார், அதாவது நான் வந்து அடிப்படையான சில விஷயங்களை தான் சொன்னேன். சொல்லுங்க. தப்பு இல்லையே. அவர் ஏன் காங்கிரஸ் ஏன் செய்யலை, திமுக ஏன் செய்யலை, இவர் ஏன் செய்யலை, அந்த கேள்வி இந்த மியூச்சுவல் அக்யூசேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புகார் சொல்வதை அல்லது குற்றம் சொல்வதை நான் இன்றைக்கி சொல்லலை. ஆனால் நான் என்ன தொடக்கும் போதே என்ன சொன்னேன்னா, சாதி என்பது இந்திய சமுதாயத்தை பொறுத்தளவில், இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் எந்த பகுதியிலும் இல்லாத ஒரு 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 விசேஷமான ஒரு அம்சம் அது சாதிங்கிறது. அது சுவாமி விவேகானந்தரே சொல்றார். அதான் அதனால என்ன அப்படின்னு அவரே சொல்றார். என்னன்னு சொன்னால் அதற்கு ஏறத்தாழ ஒரு 1000 வருஷம் அதற்கு வந்து அது இருந்துகிட்டு இருக்கு. அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு அடிப்படையில் ஒரு கொள்கை வந்து எல்லா கட்சிக்கும் வேணும். நான் பிஜேபி, திமுக, காங்கிரஸ்ன்னு சொல்லலை, எல்லாருக்கும் வேணும். ஆனால் நடைமுறையில் அதை அமுல்படுத்தும் போது பல பிரச்சனைகள் வரும். இப்போ நான் 2 கேள்வி கேட்டேன். அதாவது ஆர்எஸ்எஸ் பற்றியும் கேட்டேன், சங்கர மடத்தை பற்றி கேட்டேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைவ மடங்களை பற்றியும் கேட்டேன். நான் 3வது ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு பார்ப்பனர் தலைவராக வர முடியுமா? தமிழ்நாடு பிஜேபிக்கு என்னுடைய கேள்வி தான். இதுக்கு நான் பதில் எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாட்டு பிஜேபியினுடைய தலைவராக இப்போ அண்ணாமலைக்கு பிறகு யாராவது ஒரு பார்ப்பனர் வர முடியுமா? இந்த கேள்வி அது எங்க கட்சியோட விவகாரம் சார். ஏன் வர முடியாது? பேசுறீங்க. இப்ப நாங்க சொல்றோம் சார், ஏன் வர முடியாது? இன்னொரு சொல்றேன். திமுக கம்யூனிஸ்ட் கட்சியில அவ்வளவு இன்னொரு சொல்றேன். ஏன் வர முடியாது? இந்தியாவிலேயே தேர்தல்கள்ல ஜனா கிருஷ்ணமூர்த்தி யார் சார்? கணேசன் யார் சார்? எல்லாரும் சாதி பார்க்காமல் இருந்தது 2 இயக்கம் தான். ஒன்று என்னன்னு சொன்னால் பொது உடைமை இயக்கத்தில் பெரும்பாலும் இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன என்று சொன்னால், நீங்கள் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அதை வந்து பொதுவாக என்ன சொல்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னா அது தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலின கட்சின்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற எம்எல்ஏல 2 பேர் நான் எஸ்சி இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? வன்னியர் ஆண்டுகளுக்கு முன்னால விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றாக இருக்கும் பொழுது அன்றைக்கு ராமதாஸ் என்ன சொன்னாரு? நாங்கள் ஒரு தலித்தை முதலமைச்சராக கொண்டு வருவோம் சொன்னாரா இல்லையா? சொல்லுவார். அவர் தான் நிறைய சொல்லுவார். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதே கேள்வி திமுக கேட்க முடியுமா? சொல்லுங்க. இதே கேள்வி அறிவாலயம் முன்பு காங்கிரஸ்காரர்களும் சார் நம்ம வாதத்தை கொஞ்சம் முடியட்டு சார். சொல்லுங்க, சொல்லி முடிங்க. நான் வந்து இது யாரை கேட்கணும்னா நான் சொல்றேன். விஷயத்தை சொல்றாரு. அவங்க கட்சியில் அதை முடிவு பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். சரி சரி சரி. நீங்க வெறுமனே பேசாதீங்க. கோட்பாட்டு ரீதியாக இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நோக்கி நம்முடைய பயணம் மட்டும் இருக்கட்டும் தான் நான் சொல்றேன் ஒழிய, நீங்க அவர் தப்பு இவர் தப்பு இவர் நேர்த்தாரா வாரசாட்ட ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமான ஒரு கேள்வி. இப்ப நம்ம மற்றதெல்லாம் யாரும் குறுக்கிட வேணாம். இப்போ இவ எல்லாருமே ஒரு கருத்துக்கு வந்துட்டோம், சாதி கணக்கெடுப்புன்னு தேவை. இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மட்டும் பதில் நிச்சயமா நான் ஒரு மூத்த உறுப்பினர். இப்போ ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இப்போ நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் போயிட்டாங்க. ஆமாம். வெளிநாட்டில் போன பிறகு என்ன நடக்குது என்று சொன்னால், அங்கே நடக்கக்கூடிய பல திருமணங்கள் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய மீறிய திருமணங்கள் வெளிநாட்டில் நடக்குது. அமெரிக்காவிலே நடக்குது. உண்டா இல்லையா? ஒன்று. 2வது நான் இன்னொன்று சொல்கிறேன். ஆனால் இந்திய நிலைமைகளில் என்னன்னு சொன்னால், இந்த சாதி என்பது மிக ஆழமாக சமூகத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு பல விஷயங்கள் முடியாது. இன்னொன்று என்ன தெரியுங்களா? பல இடங்களில் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது பட்டியலின மக்கள் சொத்து வாங்க முடியாது. தெரியுமா? சொத்து வாங்க முடியாது, நிலம் வச்சுக்க முடியாது. கேளுங்க, அதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அடிப்படையில் உண்மையாவே அது பிஜேபியா இருக்கட்டும், அல்ல ஸ்ரீராமா இருக்கட்டும், இல்ல ரவிசங்கரா இருக்கட்டும், அல்லது முருகையனா இருக்கட்டும், இல்ல நெய்வேலி பாலுவா இருக்கட்டும், சாதி வேற்றுமை ஒழியப்பட வேண்டும் என்று நமக்கு ஒரு உறுதி இருக்கும் என்று சொன்னால் அதை நோக்கிய பயணத்தில் பல கட்டங்கள் வரும். ஆனால் அதற்கிடையில ஒருத்தருக்கு நீங்க குற்றச்சாட்டு சொல்றதுங்கிறது வந்து அதுக்கு பயன் தராது, அது திசை திருப்புவதாகத்தான் அமையும். இந்தியாவை பொறுத்தவரையிலும்
ஜாதி என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறனால தான் இன்று 82% இந்துக்கள் மதம் மாறாமல் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கோட்பாடு, கொள்கைகள், அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடை யாராலும் அழிக்க முடியாது. 800 ஆண்டு காலம் மகிழர்களை பண்ணி பார்த்தாங்க. 200 ஆண்டு காலம் இந்த நாட்டை பிரிட்டிஷர்கள் ஆண்டார்கள். 1000 ஆண்டு காலம் அடிமைப்படுத்திய பிறகும் கூட 82% இந்தியாவில் பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கின்ற ஜாதிய ஒற்றுமை மட்டுமல்ல, இங்குள்ள கலாச்சாரம் பண்பாடு சார், இங்குள்ள கலாச்சாரம் பண்பாடு. இன்னைக்கு காங்கிரஸுக்கு பாருங்க, எது எடுத்தாலும் போனா ஆர்டிகல் 370 முடியாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்களா இல்லையா பிஜேபி? அயோத்தியா கோயிலில் தேர்தல் வாக்குறுதி பண்ணி கொடுத்தாங்களா இல்லையா? அதே போல் ஜாதி கணக்கெடுப்பு மக்கள் தொகையோடு சேர்ந்து சிறப்பாக செயல்படுத்தும். இனிமேல் தான் இந்தியா ஒரு வளமான நாடாக வரும். பாருங்கள், மக்கள் அதாவது அவங்க என்ன சொல்ல, பிரதமர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மக்களும் எப்படி பொருளாதாரம் மேம்பட்டுருக்கிறாங்க, அவங்க கல்வித்துறை என்ன எப்படி இருக்கிறாங்கன்னு இதெல்லாம் சேர்ந்த சர்வே வரும்போது காங்கிரஸ் அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் 100 கூட இல்லை 50 கூட தாண்டாம ஒரு நிலைப்பாடு உருவாகும். ஆகவே அண்ணன் காங்கிரஸ் கட்சி தேர்ந்த முருகன் அவர்கள் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் இது போல் நீங்கள் கற்பனையில் மிதக்காதீர்கள். தொடர்ந்து இந்தியாவில் 2047 வரைக்கும் பாஜக தான் தேச பிரதமர் சொல்லியுள்ளார். அடுத்த கந்தனே உனை நினைப்பு அதை சொல்லுங்களேன். அதை விட்டு கற்பனை என்றாலும் கற்சிலை அந்த வரியை சொன்னா அவருக்கு சாதகமான கந்தனே உனை நினைப்பேன். அந்த வரி சொன்னா அவருக்கு சாதகமான வரி. வெரி குட், வெரி குட். சரி, நன்றி 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 நன்றி. சிறப்பு, உங்களோட போட்டி போட்டு பாடட்டுமா? சிறப்பு சிறப்பு சிறப்பு. வயசுலயே பள்ளிக்கூடத்துல பிறந்த பாடகர்னு சொல்லி பரிசு பெற்ற ஐயா நேயர்களே, இன்றைய விவகாரத்தில் ரொம்ப நாங்கள் பேசினது எப்பவுமே இந்த விவாதத்தில் ஒரு புரிதலோடு நடத்தும். இந்த விவாதத்தில் முட்டல் முரல்கள்லாம் இருக்காது. அந்த அடிப்படையில் வெளிப்படையாக நிறைய விஷயத்தை பேசியிருக்கோம். உண்மையிலேயே இந்தியா போன்ற ஒரு பன்முக சமூகத்தில் சாதி ஒழிக்க முடியாது என்பதை ஒரு பொது கருத்தாக வச்சுருக்கிறோம். இருந்த போதிலும் விளிம்பு நிலை மக்கள், ஏழைகள், இன்னும் கூட உலகத்தின் பல நாகரிகங்களை அறிந்து கொள்ளாத சமூகமாக இந்திய சமூகம் இன்றைக்கும் பலர் இருக்கிறாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஆர்எஸ்எஸ் ஒரு கருத்தை சொல்கிறது. தலைகளின் எண்ணிக்கைக்கு இது உதவும், இதை கவனமாக அரசியல்படுத்தக்கூடாது என்றும் அந்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கிறது. உண்மையிலே அடுத்தடுத்த கட்டங்களில் பிரதமர் அவர்களுடைய இந்த அறிவிப்பு, எதிர்க்கட்சியுடைய கோஆபரேஷன், சமூகத்தில் ஏற்படுகிற தாக்கம் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அதற்கு பின்பு இதற்கு தொடரக்கூடிய இந்த வாதங்களை நாம் தொடரத்தான் போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட தோழர் நெய்வேலி பாலு அவர்கள், ராமன் அவர்கள், ரவிசங்கர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முருகன், உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.